ஜென்சால் இன்ஜினியரிங் லிமிடெட் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட விலை 1282 ரூபாய். அதனுடைய இன்றைய க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது 242 ரூபாய். இவ்வளோ பெரிய ஃபால்கான காரணம் என்னன்னு பார்த்தா, இக்ரா அண்ட் கேர் அப்படின்ற ரேட்டிங் ஏஜென்சிஸ் இந்த நிறுவனத்தினுடைய குறைகளை பட்டியலிட்டு இந்த நிறுவனத்துடைய அதிகப்படியான கடனை அறிவிச்சு வெளியிட்டிருந்தாங்க. இந்த வெளியீடை தொடர்ந்து ஸ்டாக்கோட விலை தடதடன்னு கீழே விழுந்துருச்சு. ஸோ ஸ்டாக்ல உள்ள குறைகள் எல்லாம் பட்டியலிட்டாச்சு. நிறுவனம் தான் குறையோட இருக்கு, இது ஏன் நான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த குறைகளை தொடர்ந்து நிறுவனம் அதிரடியாக சில நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துட்டே இருக்காங்க. நிறுவனத்தோட கடன்களை குறைக்கணும், நிறுவன நடவடிக்கைகள் எல்லாம் தடதடன்னு எடுக்கிறாங்க. அந்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத பின்வருமாறு. ஜென்சால் இன்ஜினியரிங் லிமிடெடுடைய மொத்த கடன் அப்படின்றது 1146 கோடியா இருக்கு. அதுக்கு எதிராக கையிருப்பு அப்படின்றது 589 கோடியா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கும் உண்டான கேப் அப்படின்றது கம்பெனியை பலவீனமா காட்டுது. இந்த வீக்னஸ் சரி செய்வதற்காக நிறுவனம் ஃபண்ட் ரைசிங் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. ஸோ ஃபண்ட் ரைசிங் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஸ்கார்பியஸ் டிராக்கர்ஸ் விற்கிறதுனால 350 கோடி ரூபாய் திரட்டுறாங்க. அடுத்தபடியாக நிறுவனத்தின் கையிருப்பு உள்ள 2997 EV 4 வீலர்ஸ் விற்பதன் மூலமாக 315 கோடி ரூபாய் அவங்க திரட்டுறாங்க. ப்ரொமோட்டர்ஸ்க்கு வாரண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி 200 கோடி ரூபாய் அவங்க திரட்டுறாங்க. ஃபாரின் கரன்சி கன்வெர்டிபிள் பாண்ட்ஸ் மூலமாக இவங்க 400 கோடி ரூபாய் திரட்டுறாங்க. இதெல்லாம் இல்லாம நிறுவனத்தின் CFO அதிரடியா மாத்திருக்காங்க. இன்னைக்கு சூழலில் உள்ள சேலஞ்சஸ் எதிர்கொள்ளும் விதமாக நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு CFO அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா அன்மோல் சிங் ஜக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நிறுவனம் ஆன் ட்ராக் வரும் அப்படின்றது சில எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தாக இருந்தாலும், இந்த கம்பெனியோட நிகழ்வுகளை தொடர்ந்து கவனிங்க, செய்திகளை தொடர்ந்து கவனிங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக் சம்பந்தமா வாங்கணுமா வேண்டாமா போன்ற முடிவுகளை எடுக்கிறதுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை உங்களிடம் வலியுறுத்தி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.